ரீசெல்லர் தான் உனக்கு இவ்வளோ தூரம் தொட்டியில் எத்தனை தொட்டி வச்சு ஒரே வெரைட்டியை வச்சு வளர்க்குறாங்களா? கட்ஸ் இருந்தால் நீ வளர்த்து காமிய. இந்த மாதிரி எத்தனை தொட்டியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீ என்ன ரீசெல்லர்னு சொல்ல. கரெக்டாக இல்லையா என்ன சொல்கிறது? சொல்லு. இவ்வளோ பொறுமையா நீங்கன்னா அப்புறம் அவங்க என்னவா அதுதான் தெரியல எனக்கும். சும்மா கொடுத்துட வேண்டியதானே. நான் ஒரு இதுக்காக ரீசெல்லராக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களா கண்டுபிடிச்சாங்க. கரெக்டாக சொன்னப்போ பார்த்துக்க. நானே அப்படின்னா என் அசிஸ்டண்ட் எப்படி பேசுகிறான்னு பார்த்துக்குங்க. உங்ககிட்ட வேலை பார்க்கறது அப்புறம் அப்படி பேசாதாமா அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். அப்படி கிடையாது. ஒருத்தவங்கள ஒரு விரல் காமிச்சு பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அவங்கள மாதிரி கமுக்கமாக வச்சுக்கிட்டு சேல் பண்ணுறது கிடையாது நான். அப்போனா யூடியூப்பில் இதான் நான் சேல் பண்ணுறேன், இது பண்ணுறேன். என் செடி விற்கிறேன்னு என்ன வைக்கமா சொல்லுமா? உழைக்கிறோம், இது பண்ணுறோன்னு வைக்கிறோம். நம்மளை காப்பி அடிச்சு தான் நீ விற்கிற, அது தெரியுது எனக்கே. எதுங்க ரீசெல்லர்